பெரியபாளையம் இறால் பதப்படுத்தும் இடத்துல இருக்கக்கூடிய அந்த தொழிற்சாலையில் 2 டன் வரைக்கும் அமோனியா இருக்கிற சூழலை அதை வெளியேற்றக்கூடிய பணிகள் தொடங்கி இருக்கிறது. பாதுகாப்பாக இந்த அமோனியா கேஸை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. சுற்றி அதற்கான ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்பட்டு வருது பாதுகாப்பு தொடர்பாக. முதல்ல அந்த காட்சிகளை நம்ம பார்த்துடலாம். இந்த பகுதி தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிச்சிருக்காங்க. தயவு கூர்ந்து 2 வீலரில் வரவங்க, காரில் வரவங்களா இருந்தால் மாற்று வழியில் செல்லுங்க. வட மதுரை பெரியபாளையம் வழியாக மூவ் பண்ணி போவாங்க. இன்னைக்கு 2 நாள் மட்டும் இந்த பகுதி தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிச்சிருக்காங்க. பொதுமக்கள் எல்லாம் மூவ் பண்ணி போங்க. அப்படி மூவ் பண்ணுங்க. வாகனத்தெல்லாம் ஓரமாக நிறுத்துங்க. காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க தயவு கூர்ந்து. அங்க இருக்கக்கூடிய சூழல் தொடர்பான விவரங்களோட செய்தியாளர் சாலமனும் இணைஞ்சிருக்காரு. சாலமன், வணக்கம். இப்ப எவ்வளவு கிலோமீட்டர் வரைக்கும் அங்க அந்த போக்குவரத்து அதுக்கெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு, பொதுமக்களுக்கெல்லாம் தடை விதிச்சிருக்காங்க, மேலும் என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க? திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த கன்னிகை பேர் கிராமத்துல இருக்கக்கூடிய அந்த உணவு இறால் உள்ளிட்ட வகைகள் பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலை செயல்பட்டு வந்த நிலையில கடந்த 21ஆம் தேதி திடீரென அந்த தொழிற்சாலையில அமோனியா கசிவு ஏற்பட்டு அதுல இருக்கக்கூடிய பணியாளர்கள் 74க்கும் மேற்பட்டோர் திடீரென அதுல பாதிக்கப்பட்டனர். பாதிக்கப்பட்ட அனைவரும் அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை மற்றும் அரசு மருத்துவமனையில சேர்க்கப்பட்ட நிலையில இதுவரை மொத்தம் 18 நபர்கள் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில பலரும் இன்னமும் சிகிச்சையில இருந்து வருகின்றனர். இந்த நிலையில தான் அந்த தொழிற்சாலையில மீதம் இருக்கக்கூடிய 2 டன் அமோனியாவை அகற்றக்கூடிய பணியில தற்போது பல்வேறு துறையினர் இணைந்து இந்த பணியை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்காக ஏற்கனவே கடந்த 3 நாட்களாக அனைத்து துறையினரும் சேர்ந்து அங்கு இருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். அதாவது 300 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் அப்புறப்படுத்தக்கூடிய பணியில ஈடுபட்டனர். அதே போன்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 500 மீட்டருக்கு தொலைவில் எந்தவித வாகனங்களும் செல்லாதபடி போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இன்று காலை இந்த அமோனியா வாயு எடுக்கக்கூடிய பணியில ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில தொடர்ச்சியாக போலீசாரும் அங்கு பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு அவர்கள் ஒலிபெருக்கி மூலமாக கடந்த இன்று மற்றும் நாளை என 2 நாட்கள் தடை செய்யப்பட்ட பகுதியாக இந்த பகுதி அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் வாகனங்கள் யாரும் இந்த வழியாக வர வேண்டாம் எனவும் வேறு ஒரு பாதையில செல்லும்படியும் தொடர்ச்சியாக காவல்துறையினரும் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக காலையிலேயே திருவள்ளூரோட மாவட்ட ஆட்சியர் கவிதா அவர்களும் அந்த தொழிற்சாலையை தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொண்டு அது தொடர்பாக ஒரு தகவலையும் தெரிவித்தார். இதுல பாத்தீங்கன்னா வருவாய்த்துறை மருத்துவ குழு, அதே போன்று தேசிய பேரிடர் மேலாண்மை துறை, தீயணைப்பு துறையினர், அதே போன்று இவர்கள் தொழிலாளர் நலன்துறை உள்ளிட்ட பல்வேறு துறையினர் இணைந்து இந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக கடந்த இன்று துவங்கப்பட்ட இந்த அமோனியா எடுக்கக்கூடிய பணியானது இன்று மாலை 5 மணி வரை நடைபெறும் எனவும் இன்றே இந்த 2 டன் அமோனியா வாயு வெளியே அப்புறப்படுத்தினால் நாளை எந்த பணியும் இருக்காது, ஆனால் 5 மணிக்கு மேல் சென்றால் நாளையும் இந்த பணி தொடரும் எனவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த பணி நடைபெற்று வருவதால அருகில் இருக்கக்கூடிய பொதுமக்களை ஏற்கனவே அப்புறப்படுத்தக்கூடிய பணியிலையும் ஈடுபட்டனர். எந்த ஒரு வீடுகளிலும் இருந்தாலும் அவர்கள் உடனடியாக அப்புறப்படுத்தப்பட்டு அவர் அருகில் இருக்கக்கூடிய சமூக நல கூடத்திலையும் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார். இதனால போக்குவரத்து மாற்றமும் தற்போது செய்யப்பட்டு இந்த தொழிற்சாலை சுற்றில் இருக்கக்கூடிய 500 மீட்டர் தொலைவு காவல்துறையோட கட்டுப்பாட்டுக்குள்ள தொடர்ச்சியாக அந்த அமோனியா 2 டன் அமோனியாவை வெளியேற்றக்கூடிய பணியானது நடந்து வருகிறது. யாருக்கும் எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் நிகழாமல் தடுப்பதற்காக அங்கு 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினரும் குவிக்கப்பட்டு இந்த பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகின்றனர். உங்களோட தகவல்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.